ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஓம் அனிருதாத் சத்யமுபைமி மானுஷாத் தைவ்யமுபைமி தைவீம் வாசை யச்சாமி. ஸ்ரீ குருப்யோ நமः. பகவான் லோகக்ஷேமார்த்தம் பல அவதாரங்கள் பண்ணியிருக்கார். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சாதுக்களை, அதாவது எவர் ஒருவர் லோகக்ஷேமார்த்தம் எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், யாருக்கும் துக்கம் வரக்கூடாது, எல்லாரும் சுகமாக இருக்கணும், யாருக்காவது கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் உடனே நீங்கிடணும் அப்படின்னு யார் ஒருவன் நினைக்கிறானோ, நினைச்சு அதற்கான சாதனம் எது அப்படிங்கிறத சரியானபடி தெரிஞ்சுண்டு அது கஷ்டமாக இருந்தாலும் அதுக்காக பல தியாகங்களை பண்ணி நல்ல நோக்கோட எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறானோ, தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய பதவி ஸ்தானத்தையும் எல்லாத்தையுமே எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எவன் ஒருவன் ஈடுபட்டு எல்லாத்தையும் நடத்துகிறானோ அவனுக்கு தான் தார்மிகன் அப்படின்னு பேர், அவனுக்கு தான் சாது அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட சாதுக்கள், அந்த சாதுக்கள் க்ஷேமமாக இருக்கணும், அவ நன்னா இருந்தாதான் அவ பண்ணக்கூடியதான செயல்கள் இடைஞ்சல் இல்லாமல் நடக்கும். அப்படி நடந்தாதான் உலகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அத்தனை ஜீவராசிகளுக்கும் புழு பூச்சியிலிருந்து ஆரம்பித்து மனுஷன் வர மரங்கள் செடிகள் கொடிகள் இப்படி எல்லாருக்கும் நன்மை நடக்கணும், எல்லாருக்கும் காலத்தில் ஆகாரங்கள் கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், காலத்தில் மழை பொழியணும், இப்படி சகல க்ஷேமங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படின்னா இந்த தர்மம் அப்படிங்கிறது நடந்தாதான் நடக்கும். அது அந்த தர்மமானது எங்கே நடக்கிறதோ அந்த இடத்துக்கு மட்டும் க்ஷேமம் இல்லை, பண்ணுபவனுக்கு மட்டும் நல்லது இல்லை, எல்லாருக்கும் நல்லது. அப்போ இந்த தர்மங்கள் நடந்தாதான் அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் அக்ரோதா, இப்படி சாமானிய தர்மங்கள்னு பலது இருக்குது. யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கிறது, யாரையும் ஹிம்சிக்காமல் இருக்கிறது, அஹிம்சா அப்படின்னு பேர். அதுதான் அஹிம்சா பரமோ தர்மஹா. செயலால் மட்டும் இல்லை, சொல்லாலையும், சொல்லால் மட்டும் இல்லை மனசாலையும், மனசால கூட கெடுதல் நினைக்காமல் இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, முக்கரணத்தாலையும் திருடாமல் இருக்கிறது. இது மாதிரி சாமானிய தர்மங்கள் விசேஷ தர்மங்கள்னு பல தர்மங்கள் இருக்கு. இத்தனை தர்மத்தையும் எதுக்காக சாஸ்திரங்கள் சொல்றது அப்படின்னா, நம்ம சனாதன வைதிகமான மதத்தில் இத்தனை நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் அப்படின்னா நாம் என்ன நினைப்போம், யாரா ஒருவனுக்கு தானம் பண்ணுறது, ஏதோ பொருளுதவி பண்ணுறது, இது தர்மம் அப்படின்னு நினைப்போம். அது தர்மம் தான், அதுவும் தர்மம். பல தர்மங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு பலனை கொடுக்கும், பல தர்மங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அதிருஷ்டத்வாரா பல பலன்களை கொடுக்கும், அது சத்தியம். அது அப்படி அதிருஷ்டத்வாரா பலனை கொடுத்து பிரத்யக்ஷமாக அனுபவித்தது பலது இருக்குது. அப்படி தர்மங்கள் நிறைய கொட்டி கிடக்கு நமது சனாதன தர்மத்தில், சனாதன மதத்தில். அப்பேற்பட்ட தர்மங்கள் சரியானபடி நடக்கணும் அப்படின்னா சாதுக்கள் க்ஷேமமாக இருக்கணும், நல்ல ராஜ்யம் அமையணும். யதா ராஜா ததா பிரஜாஹா, எப்படி ராஜா இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரஜைகளால் வாழ முடியும், அவர்களுடைய அனுஷ்டானங்களை பண்ண முடியும், அதாவது செயலாற்ற முடியும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தேசம் க்ஷேமமாக இருக்கணும்னா சாதுக்கள் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத பகவான் மனசில் கொண்டு இந்த தர்மத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஒவ்வொரு சமயத்திலையும் நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு கீதையில சொல்றான். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படின்னா தர்மத்தை ரட்சிக்கிறது தான் சாதுக்களை ரட்சிக்கிறது. அப்படி தர்மத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக நான் அவதாரம் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த தர்மத்துக்கு இடைஞ்சலாக எதெல்லாம் இருக்கோ பரித்ராணாங்க சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம், ஒரு சுயநலத்தோட ஒரு உலக நன்மையை கருதாமல் வெறும் வாக்கால மட்டும் அப்படி சொல்லிண்டு மனசால வேற விதமா நினைச்சுண்டு அல்ல செயலால வேற விதமா பண்ணிண்டு இப்படியெல்லாம் இருக்கிறவாளுக்கும் அந்த செயல்களுக்கும் தான் அதர்மம்னு பேரு. அதை பண்றவாளுக்கு அதர்மிஷ்டாலும் அதர்மிஷ்டர்கள் துஷ்கிருதர்கள் துஷ்டர்கள் இப்படின்லாம் அவளை தான் சாஸ்திரம் சொல்றது. அப்படி செயலாற்றுபவர்களை விளக்குவதற்கும் அந்த இடைஞ்சல்களை போக்குவதற்குமாக நான் அவதாரம் பண்ணுவேன்னு பகவான் சொல்றான். அப்பேற்பட்ட அவதாரங்கள் பல அவதாரங்கள் நடந்திருக்கு. கலியுகத்துல பரமேஸ்வரன் தன்னுடைய மௌனத்தை தியாகம் பண்ணி தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் தன்னுடைய மௌனத்தை கலைஞ்சு தியக்த்வா மௌனம் வடவிட்டபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான்னு சங்கராச்சாரியாளாக பகவத் பாதாளாக அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணான். அதே மாதிரி ராமானுஜராகவும் மத்வாச்சாரியாளாகவும் இது மாதிரி பல சாதுக்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் தர்மத்தை போதிச்சிருக்கா. அதுல ஒரு கேள்வி, ஆபதி கிம் கரணீயம், ஒருவனுக்கு ஆபத்து வந்துருத்து, என்ன பண்றதுனே தெரியல, நம்மால முயற்சி பண்ணி பார்த்தோம் முடியல, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னே புரியல, திக்பிரமம்னு சொல்லுவா. கிழக்க நோக்கி போறதா, தெற்க நோக்கி போறதா, மேற்கு நோக்கி போறதா, வடக்க நோக்கி போறதான்னு எந்த திசையை நோக்கி நாம் பயணிக்கிறது, எந்த ரூட்டை பிடிக்கிறது அப்படின்னே புரியல. அதுக்கு தான் திக்பிரம அப்படின்னு பேரு. அப்படி ஒரு நிலை வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில. ஆபதி கிங் கரணீயம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு பதில் சொன்னார், ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. நீ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா நன்னா மனசால நினைக்கணும். எதை நினைக்கணும்னார், ஜெகதம்பிகையான பரமேஸ்வரி இருக்காளே அவளுடைய 2 சரணத்தையும் மனசால நினைக்கணும் அப்படின்னார். ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. ஏன் அப்படின்னார், குபுத்ரோ பவதி குமாதா கொச்சிதபி நபவதி அப்படின்னார். துர்கா க்ஷமாபண ஸ்தோத்திரத்துல உலகத்துல கெட்ட பசங்கள் இருப்பா நிறைய பேர், ஆனா கெட்ட அம்மா, குழந்தைக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய அம்மான்னு ஒருத்தர் கூட கிடையாது. அதனால நீ அம்பாளுடைய 2 சரணத்தையும் நினைக்கணும் அப்படின்னார். அந்த நினைப்பு என்னடா பண்ணும் அப்படின்னார், ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக தத் ஸ்மரணம் கிங்குருதே. அந்த ஸ்மரணம் அந்த நினைப்பு என்ன பண்ணும், நினைக்கதான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது அந்த சமயத்துல. அப்ப நினைச்சேன்னா என்ன பண்ணும்னார், பிரம்மாதீனப்பி கிங்கரி குருதே. அவன் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கணும், அவன் எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருக்கணும், ராஜாவாகவே இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், அவன் என்ன பண்ணும்னார், உனக்கு அனுகூலமாக ஆக்கிடும் அப்படின்னு சொன்னார் பகவத் பாதால். தத் ஸ்மரணம் கிங் குருதே பிரம்மாதீனப்பி கிங்கரி குருதே அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி அம்பாளை பூஜை பண்ணினா சகல க்ஷேமங்களும் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அஷ்டைஸ்வரிய சமிருத்தி கிடைக்கும். நாராயணி சர்வேஸ்வரி மகாலட்சுமியாகவும் மகாசரஸ்வதியாகவும் மகாகாளியாகவும் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ஸ்வரூபமாகவும் 33 கோடி தேவதா ஸ்வரூபிணியாகவும் சண்டிகா பரமேஸ்வரி இருக்கா அப்படின்னு புராணங்கள்லாம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட ஜெகதம்பிகையை பூஜை பண்ணணும், ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தோன்றி லோகக்ஷேமார்த்தமாக இந்த ஒரு யாகத்தை பண்ணணும், சண்டிகா மகா யாகம் அப்படின்னு அம்பாளை ஆராதிக்கக்கூடியதான யாகம் பண்ணணும்னு ஏற்பாடாகி ரொம்ப விதிவத்தாக முறைப்படி எப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கோ அந்த மாதிரி சகல திரவியங்களையும் சம்பாதிச்சு சுத்தமான ஸ்தலத்துல நல்ல வேதாத்தியனம் பண்ண உத்தமமான வைதிகாலை வச்சுண்டு 15 வருஷங்கள் இவா சிரமப்பட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி
அது சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அப்படி வேதாத்தியனம் பண்ணி ஆச்சாரத்தோட இருக்கக்கூடியதான பல நியமங்கள்னா கட்டுப்பாடு, பல கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடியவாளை வச்சுண்டு ரொம்ப உன்னதமான முறையில் லோகக்ஷேமார்த்தத்தை உலக நன்மையை கருத்தில் கொண்டு நல்ல உத்தேசியத்தோட இந்த சண்டி யாகமானது இங்கே ஆழ்வார்பேட்டையில், சென்னை மாநகரத்தில் ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனியில் இருக்கக்கூடியதான ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கிறது. ஸ்ரீமான் ரங்கராஜ பாண்டே சார் அவளுக்கு அம்பாள் சரியான சமயத்தில் இந்த எண்ணத்தை தோன்ற வச்சிருக்கா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்தில் பல இடைஞ்சல்கள் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாகவும், ஐஸ்வர்ய ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும், கல்யாண விஷயமாகவும், குழந்தை பாக்கியங்கள் விஷயமாகவும், ராஜாங்க விஷயமாகவும் பல இடைஞ்சல்கள் புரியாத புதிராக இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் அம்பாளை ஆராதனம் பண்ணுறது அப்படிங்கிறது நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு வழியை காட்டும், நல்ல ஒரு பாதையை அமைத்து கொடுக்கும். இன்னைக்கு கார்த்தாலிருந்து ஆரம்பித்து பெரிய மகா புண்ணிய காலம். இங்கே இன்னைக்கு பெரிய மகா புண்ணிய காலம் பிருகுவாசனம், அதாவது வெள்ளிக்கிழமை, வசந்த ருது வெள்ளிக்கிழமையில உன்னதமான ஸ்தலத்தில் இந்த யாகமானது ஏற்பாடாகி நடக்கிறது. இந்த இடத்தினுடைய பெருமையும் 2 வார்த்தையில் சொல்லணும். இந்த இடத்துல நடமாடும் தெய்வம் அப்படின்னு எல்லாரோடும் போற்றப்பட்ட காஞ்சி மகாபிரிவா என்கிற ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்திரமூலீஸ்வர பூஜையை எடுத்துட்டு இங்கே 4 மாதங்கள் சாதுர்மாசியம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கக்கூடியதான இடம். அதே மாதிரி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கே சாதுர்மாசியங்கள் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா. ஸ்ருங்ககிரி ஆச்சாரியால் பாரதி தீர்த்த மகாசன்னிதானம் மகாசுவாமிகள் அவா இங்கே அனுகிரகம் பண்ணியிருக்கா. இன்னும் பல மகான்கள் இங்கே அனுகிரகம் பண்ணியிருக்கா. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதராக ஆகட்டும், இன்னும் வைஷ்ணவ ஆச்சாரியர்களாக ஆகட்டும், எல்லாரும் இங்கே வாசம் பண்ணி அனுகிரகம் பண்ணதான உன்னதமான ஸ்தலம். பல யாகங்களும் வேத பாராயணங்களும் 1 மாதம் சம்பூர்ணமாக யஜுர்வேத கனபாராயணம் நடந்ததான ஸ்தலம். பேர்பட்ட ஸ்தலத்தில் ரொம்ப உத்தமமான காலத்தில் நடக்கிறது. பல பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கா. இன்னைக்கு கார்த்தால விக்னேஸ்வர பூஜை விஸ்வக்சேன ஆராதனம் பண்ணி, சங்கல்பங்கள் பண்ணி, புண்ணியாகவாச்சனங்கள் பண்ணி, கலசங்கள்லையும் சுவர்ண பிரதிமையிலையும் பிம்பத்திலையும் அம்பால முறைப்படி தியான ஆவாகனாதி ஷோடசோபச்சார பூஜைகள் பண்ணி, ஞாசங்கள் பண்ணிண்டு அப்படி அக்னி பிரதிஷ்டை பண்ணி, மேலே கவச்சார்கல கீழகங்கள், பூர்வாங்கங்கள், பூர்வாங்க ஹோமங்கள், ஆவரண தேவதைகள், இந்திராதி அஷ்டதிக்பாலகர்கள், ஆதித்யாதி நவகிரக தேவதைகள், நட்சத்திரங்கள், பரிவார தேவதைகள் எல்லாரையும் ஆவாகனம் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் அவிர்பாகங்கள் கொடுத்து மகாகணபதி ஹோமத்திலிருந்து ஆரம்பித்து நவகிரக ஹோமங்கள்லாம் சங்கிரகமாக பண்ணி, ஆவரண ஹோமங்கள்லாம் பண்ணி, மேலே கவச்சார்கல கீழகங்கள் வாசித்து ஏகாதச ஞாசம் அப்படின்னு யார் இந்த பூஜைகளையும் ஹோமங்களும் பண்ணுறாளோ அவ தன்னை அம்பாளாக ஆக்கிண்டு ஹோமம் பண்ணணும். சிவோபூத்வா சிவமர்ச்சயேத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தங்களுக்கு ஞாசங்கள் பண்ணணும், ரக்ஷ பண்ணிண்டு தன்னிலேயே அம்பாளை அப்படி ஆவாகனம் பண்ணிண்டு நான் ஹோமங்களை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி மேலே கவச்சாரகள கீழக்கங்கள், பாராயணங்கள், ஏகாதச ஞாசம், ஜபங்கள், ஹோமங்கள்லாம் நடக்க போகிறது. எல்லா பக்தர்களும் அவரவர்களுடைய அபீஷ்டங்கள் என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன மற்ற தெய்வங்கள் கையாலையும் தலையாலையும் கொடுக்கறத அம்பாளுடைய சரணங்களே கொடுத்துருத்து. தொதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணா அப்படின்னு சௌந்தரலஹரியில் பகவத் பாதால் சொல்றார். அந்த மாதிரி எல்லாரும் அவரவர்களுடைய அபீஷ்டத்தை பிரார்த்திச்சுக்க வேண்டியது. கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நல்ல குடும்பத்திலிருந்து கல்யாணம் நடக்கும், குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும், நல்ல குழந்தைகள் ஏற்படும், நல்ல சொந்த வீடு, சொந்த வாகனங்கள், நல்ல உத்தியோகம், மனசந்தோஷம், தம்பதிகளுக்குள்ள அந்யோன்ய ஐகமத்தியம், இப்படி எல்லாரும் குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான சகல சமிருத்தியும், உலகத்துக்கு வேண்டியதான சகல சமிருத்தியும் ஏற்படுறதுக்கு எல்லாரும் பிரார்த்திச்சுக்க வேண்டியது. ராமராமா.